ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லைனா ஒரு நல்ல ரன்னிங் ஷூவை தேடிட்டு இருக்கீங்களா? A6 பிராண்ட்லேருந்து அவங்க நிறைய ரன்னிங் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ரன்னர்ஸுக்கு ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அதில் எல்லா ஷூவையும் ஒன்று ஒன்றா அதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அந்த ஷூஸ்லாம் யாருக்கெல்லாம் செட் ஆகுன்றதை டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. A6 ஒன்றும் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10லேருந்து 12 டிஃப்ரெண்ட் ஷூஸ் ஃபார் பிகினர்ஸ் எல்லா செக்மெண்ட்ஸ் ஆஃப் ரன்னர்ஸுக்கும் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் எல்லா பட்ஜெட்லேயும் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நாட் ஜஸ்ட் A6, எல்லா பிராண்ட்லேயுமே இதே மாதிரியான செக்மெண்ட்ஸ் இருக்குது, இதே மாதிரியான அந்த கேட்டகரிஸ் ஆஃப் ஷூஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம A6ல் அவங்க என்னென்ன ஆஃபர் பண்ணுறாங்கிறது ஒன்றுனா பார்ப்போம். ஸ்டார்டிங் ஃப்ரம் நீங்கள் ஒரு 2000 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் வரைக்குமே அவங்க ரன்னிங் ஷூஸை நல்ல டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸில் நல்ல ப்ரீமியமான பில் குவாலிட்டியில் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் இருக்கிற எல்லா ஷூஸ்லேயுமே பர்சனலாக நான் ரன் பண்ணியிருக்கேன், டெஸ்ட் பண்ணியிருக்கேன், ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இந்த சேனல்லையே மினிமம் ஹாஃப் மேரத்தான்லேருந்து மேக்ஸிமம் 100 கிலோமீட்டருக்கு மேலே நான் ரன் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ஷூஸ்லேயும். அதனால் எனக்கு இதில் எந்தெந்த ஷூஸ்லாம் நம்ம கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அண்ட் தென் டியூரபிலிட்டியாக இருக்குன்றது ஓரளவு என்னால் கெஸ் பண்ண முடியும். அதனால தான் இந்த வீடியோவை எல்லாத்தையும் ஓரளவுக்கு டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் இன்றைக்கி எனக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பிகினர்ஸால் நிறைய காசை செலவு பண்ணி ஒரு ப்ரீமியம் ஷூஸை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த ரன்னிங் ஸ்போர்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அது பிடிக்குமா பிடிக்காதான்றத அந்த கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் இனிஷியலாக நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. நானும் அந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி தான். ஸ்டார்டிங்கில் அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா செலவு பண்ணி 2 பிரச்சனையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, அந்த ஷூ நமக்கு செட் ஆகாமல் போகலாம். 2வது, ரன்னிங்கே நமக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால் நான் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணாமல் ரொம்ப ஒரு பேசிக்கான ஷூஸில் தான் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் டுவோர்ட்ஸ் எனக்கு ரன்னிங் மேலே நிறைய ஆர்வம் வந்ததுனால ப்ரீமியம் செக்மெண்ட்ஸ் வரையுமே போயிட்டு ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினில் இருக்கீங்க, பிகினர், உங்களுக்கு ரன்னிங் பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியல, அந்த டைலமாவில் இருக்கீங்க, அதனால் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, அதனால் எனக்கு ரொம்ப சேஃபஸ்ட் ஆப்ஷன் இன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணோன்னா மினிமமாக நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு குவாலிட்டி ஆஃப் எனி A6 ஷூவை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா. அந்த கேட்டகரியில் நிறைய ஷூஸ் இருக்குது. நான் அதில் ஒரு 2 ஷூவை பிக் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஷூ கண்டென்ட் 4B+ ஆர் கண்டென்ட் B+ ஆர் கண்டென்ட் 5B. இந்த 3 ஷூ அண்ட் 5B+ இந்த மாதிரியான ஷூஸை நீங்கள் 2000 ரூபாய்க்குள்ளேயே ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய மோர் தென் ஹாஃப் ஆஃப் த இயர் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி கூட கண்டென்ட் 4B+ 1600 ரூபாய்க்கும் கண்டென்ட் 4B+ 1900 ரூபாய்க்கும் நான் பார்த்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். நான் இந்த ஷூவை இது கண்டென்ட் 4B+ அண்ட் கண்டென்ட் B+யும் வாங்கினேன். ரெண்டுமே 2000 ரூபாய்க்குள்ளே தான் வாங்கினேன். இந்த 2 ஷூயும் நான் ட்ரை பண்ணேன், டெஸ்ட் பண்ணேன். இது கண்டென்ட் 4B+. இந்த ஷூ நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் ரொம்ப லைட் வெயிட் தான், ரொம்ப ஹெவியரான பர்சன் இல்லை, உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஷூ உங்களுக்கு செட் ஆகாது. 2000 ரூபாய்க்கு என்னோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா டியூரபிலிட்டி. அதாவது 500 கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் எனக்கு கண்டிப்பாக வேணுங்க. நான் ஒரு வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் நான் அந்த ஷூவை யூஸ் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜாகிங் பண்ணுவேன், வாக்கிங் பண்ணுவேன், அண்ட் தென் தான் அப்புறம் தான் ஸ்லோவாக ஜாக் பண்ணுவேன். எனக்கு மிட்சோல் ஹார்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷூ நல்ல டியூரபிளாக வேணும். நான் கிராஜுவலாக வாக் பண்ணி ஸ்லோவாக ஜாக் பண்ணி என்னோடய மசில்ஸை நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஷூ, அதாவது கண்டென்ட் 4B+ அண்ட் B+ தரக்கூடிய அந்த டியூரபிலிட்டி வேறு எந்த ஷூமே மார்க்கெட்டில் தராது. அந்த மாதிரியான ஒரு மிலிட்ரி கிரேட் உள்ள ஒரு ஷூ தான் இந்த ஷூ. ஸோ இந்த ஷூவை நான் அந்த கேட்டகரியில் நம்பர் 1 ஷூவாக நான் சொல்லுவேன். உங்களுக்கு நீங்கள் அந்த ப்ரொஃபைலில் இருக்குன்னா இந்த ஷூவை நீங்கள் கண்ண மூடிட்டு வாங்கலாம். இதே 2000 செக்மெண்ட்டில் எனக்கு சாஃப்டாக வேணும், எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு டியூரபிலிட்டி வேணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு மேலே நிறையா பேர் எனக்கு ரன்னிங் ஷூ சாஃப்டாக இருக்கணும், இல்லைனா ரன்னிங் ஷூ கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைப்பாங்க. இந்த நிறையா பேர் டியூரபிலிட்டி வேணும்னு சொல்கிறாங்கல்ல, அதில் முக்கால்வாசி பேர் உண்மையிலுமே சொல்கிறேன், ஹார்டான ஷூவில் ஓடும்போது ஐயோ இதை ஏன்டா வாங்கணும்னு நினைப்பாங்க. வாங்குறதுக்கு முன்னாடி வரையும் அப்படி நினைப்பாங்க. வாங்கினதுக்கப்புறம் ஐயோ நம்ம டியூரபிலிட்டியை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு கம்ஃபர்ட்டில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோமே, பண்ணியிருக்க தேவையில்லையேன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. எனக்குமே நிறையா பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப
நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் எனக்கு ஹார்டாக வேணும்னா மட்டுமே நீங்கள் கண்டென்ட் ஃபோர் B+ அண்ட் B+ போங்க. இல்லைனா தயவுசெய்து ரொம்ப எனக்கு டியூரபிலிட்டி தான் பிகாஸ் நம்ம மைண்ட் செட் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நிறைய நாள் எது உழைக்குதோ அதை வாங்கிடும், கம்ஃபர்ட்டை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம். கம்ஃபர்ட் வந்து ஈக்குவலி இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம வந்து ஏன் வந்து முன்னாடியெல்லாம் ஹோட்டலில் போய் சாப்பிடவே மாட்டோம் நிறையா, லைக் ஆஃப்டன். பட் இப்போ வந்து வி ஆர் கோயிங் அவுட் எவ்ரி வீக்கெண்ட், ஈவன் எவ்ரி அதர் டே வி ஆர் கோயிங் அவுட் அண்ட் வி ஆர் ஹேவிங் டைனிங் அவுட்டில். அது ஏன் பண்ணுறோம்? கம்ஃபர்ட்னஸ்க்காக வந்துச்சுன்னா அதுதான் இப்போ எல்லாருக்கும் கம்ஃபர்ட்னஸ் தான் நம்பர் 1 ப்ரையாரிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு பேசிக்கான ஒரு ஷூ 2000 ரூபாய்க்குள்ளே ரன்னிங்க்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டாக, சாஃப்டாக, ப்ரொடெக்டிவாக, ஸ்லோ, இந்த எல்லா ஷூவுமே ஸ்லோ ரன்னிங்காக தான். பிகினர்ஸில் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த ஒரு கேட்டகரி எதுனா A6 Jolt 5. ஸோ இந்த ஷூ வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க மிட்சோல் பார்த்தீங்கன்னா இது EVA. ஆக்சுவலி கண்டென்ட் 4B+லேயும் EVA தான், ஆனால் இது ரொம்ப ஹார்டான பயங்கரமான ஒரு ஃபோம். இது வந்து இந்த EVAலேயே வந்து நல்லா சாஃப்டராக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். காலில் ஸ்டெப்பின் பண்ண உடனே நீங்கள் ஓடும்போது, வாக் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் கம்பேர்ட் டு 4B+. அதை கம்பேர் பண்ணும்போது 10 ஃபோல்டு உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஷூ தான் 2000 ரூபாய்க்குள்ளே நீங்கள் வருஷத்தில் 10 மாதத்துக்கு 2000 ரூபாய்க்குள்ளே ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதர் சைட்ஸில் பார்த்துடலாம். அதனால தான் 2000 ரூபாய்க்குள்ளேயே நான் வைக்கிறேன். நல்ல ஒரு டீசெண்டான கிரிப் உள்ள அவுட் சோல் கொடுத்துருக்காங்க, நல்ல சாஃப்டான மிட் சோல் அண்ட் நல்ல ஒரு டீசெண்டான டியூரபிளான அப்புறம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்கன்னா ஒன்று தான் டியூரபிலிட்டி. ஸோ கண்டென்ட் 4B+ வந்து 500 எழுதி கொடுத்துடலாம் வரும் அப்படின்னா, இது வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ன்றது லைக் கண்டிப்பாக வரும்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும். இதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லா ஷூஸுமே அதுதான் கேரண்டியாக இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி டேக் இட் அப் டு 800, 1000 கூட எடுத்துகிட்டு போகலாம். பட் சில பேருக்கு இந்த அப்பர் கிளியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த அப்பர் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்குது. இதே கேஸ் தான் எல்லா ஷூஸ்லேயும் இருக்கும், அதர் பிராண்ட்ஸ்லேயும் இருக்கும். நீங்கள் இந்த அப்பர் நல்லா திக்காக கொடுத்தீங்கன்னா வேறு ஒரு காம்ப்ரமைஸ் இருக்கும். என்னென்னா இப்போ இந்த அப்பர் நல்லா தின்னாக இருக்கிறனால நல்லா சூப்பரான கம்ஃபர்ட்டாக இருக்கும் போடும்போதும் அண்ட் ப்ரீத்தபிளாக இருக்கும். அதுதான் அந்த கம்ஃபர்ட்னஸ் நீங்கள் கிடைக்கும் போது இந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வேறு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க. என்ன காம்ப்ரமைஸ் பண்ணுவீங்க? டியூரபிலிட்டி. இப்போ இந்த அப்பர் வந்து நல்லா திக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஆக்ஷன் பிராண்டில் ஆக்ஷன் டர்போ 501, 502, 503, 504 எதனால எடுத்துக்கோங்க. அந்த ஷூ வந்து நான் லாங் ரன் 1000 ரூபாய்க்குள்ள சூப்பர் ஷூ நான் சொல்லியிருப்பேன். அந்த ஷூவில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அவ்வளோ திக்காக இருக்கும். அது வந்து எப்படின்னா லைக் இதெல்லாம் கிளாத் லைக் அப்போ சாஃப்டாக இருக்கும். கால் உள்ளே போனோடனே மேலே ரப் பண்ணுச்சுன்னா சாஃப்டாக இருக்கும். பட் அதெல்லாம் அப்படி இருக்காது. அது வந்து ஒரு பிளாஸ்டிக்கி ஃபைபர் நெட் மாதிரி இருக்கும். அப்போ அது வந்து மேலே உங்களோட கால் உரசும் போது மேலே ஒரு பேடிங் கொடுத்துருப்பாங்க உள்ள, அதனால் உங்களுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும். பட் உள்ளுக்குள்ளே அந்த பேட்லாம் போனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரப்பிங் சென்சேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ஹார்ட் ஃபீலிங் வரும். அது இதில் இருக்காது, ஆனால் அது டியூரபிலிட்டி அதிகமாக வரும். ஸோ இதுதான் அந்த சின்ன சேஞ்ச் ஆர் காம்ப்ரமைஸ் தட் யூ ஆர் மேக்கிங் இட். பட் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா 500 கிலோமீட்டர் வந்துட்டாலே முதல் வருஷம் 500 கிலோமீட்டர் நிறையா பேர் ஓடுறதே ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில் இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த 500 கிலோமீட்டர் ஒரு வருஷத்துக்கு எனக்கு வரணும் 2000 ரூபாய்க்கு. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2000 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க, 500 கிலோமீட்டர் வந்தாலே என்னை பொறுத்த வரைக்கும் அது பாஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லுவேன். ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு 2000 ரூபாய்க்கு இந்த ஷூ சொல்லுவேன். இன்னும் ஒரு ஷூ சொல்லுவேன், அது 2000 ரூபாய் இல்லை, ஆக்சுவலி இட் இஸ் 6800 பைஸ். பட் 10 மாதம் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது வருஷத்துக்கு நீங்கள் இந்த ஷூவை 2500 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய்க்கு கண்டுபிடிச்சிடலாம். கண்டென்ட் 9. ஸோ இந்த 3 ஷூவில் இதுதான் ரொம்ப சுப்பீரியரான ஷூ. ஏன் அப்படின்னா இந்த ஷூவில் யூஸ் பண்ணியிருக்க மிட் சோல் ஆம்பிளி ஃபோம் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச மிட் சோல் ஃப்ரம் என்ட்ரி லெவலில். இப்போது இந்த ஷூவில் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று மிட் சோல் நல்ல ஒரு சொல்லப்போனால் நேம் உள்ள ஃபோமாக இருந்துட்டாலே அது கொஞ்சம் R&Dலாம் பண்ண ஒரு ஃபோம் நான் சொல்லுவேன். எஸ் அஃப்கோர்ஸ் தே டிட் R&D ஃபார் திஸ். இட்ஸ் பட் உங்களுக்கு மேசிவ் சூப்பர் ஃபோம் மாதிரி இருக்காது. பட் திஸ் அ டீசன்ட் ஃபோம். 2 விஷயம் என்னன்னா, இது வந்து ஹீல் ஸ்டாக் ஹைட் வந்து இதை விட ஹை அண்ட் இது வந்து ட்ராப் வந்து ரொம்ப லோ ட்ராப், அதாவது 6 to less than 8 millimeter ட்ராப் இருக்கும் உங்களால். அதனால் உங்களோட ஆங்கிள் அண்ட் காஃப் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அடி வாங்குறது ஃபீல் பண்ணுவீங்க. ஆங்கிள் காஃப் உங்களுக்கு பெயினாக இருக்குது, ஆல்ரெடி ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா தயவுசெய்து இதுக்கு பதிலாக
கண்டென்ட் 9 நீங்கள் வாங்கலாம். பிகாஸ் இதோட ட்ராப் மினிமம் 8 இருக்குது. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் ஹீலுக்கும் இதுக்கும் என்னால் அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியுது. ஹீல் இப்படி எலிவேட்டடாக இருக்கும் நீங்கள் ஓடும்போதெல்லாம். ஸோ அதனால் எனக்கு இதோட ட்ராப் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது ஃபார் பிகினர்ஸ் வாக்கிங் அண்ட் எனிவேர் ஃப்ரம் 3 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டர் அண்ட் ஹாஃப் மேரத்தானுக்கு. அதை விட இது ஹை டூரபிளாக வரும். அதை விட இது கொஞ்சம் பவுன்சியராக வரும், ஸ்லைட்லி பவுன்சியராக வரும். அதை விட அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது சாஃப்ட் அண்ட் பவுன்சியராக இருக்கும். ஸோ இது வந்து and then this has a decent heel padding இருக்குது, heel counter இருக்குது, அண்ட் அதை விட திக்கான ஒரு அப்பர், ஆனாலும் பிரீத்தபிளான ஒரு அப்பர். ஸோ இந்த ஷூ 3000 ரூபாய்க்குள்ளே கிடச்சிதுன்னா அதை விட திக்கான ஒரு அவுட் சோலும் கொடுத்துருக்காங்க. 3000 ரூபாய்க்கு கிடச்சுன்னா this is the best shoe from ASICS that they are offering. And there are so many other options are available. அதெல்லாம் இங்கே ஏன் சொல்லலைன்னா இந்த ஷூஸ் அதை விட பெட்டராக இருக்குன்றனால நான் சொல்கிறேன். இப்போது 3000 ரூபாய்க்குள்ளே இந்த ஷூ வந்துருச்சா? இப்போது இதுலேயே இன்னும் அடுத்தபடியாக எனக்கிட்ட 5000 ரூபாய் இருக்குங்க. 5000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஷூ இல்லை. இப்போ அடுத்தபடியாக இதை விட ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டிங்க, இல்லைனா ஒரு 4000 ரூபாய் கேட்டகரியில் எனக்கு ஒரு ஷூ சொல்லுங்கன்னா, இப்போ சொன்ன ஷூஸ் எல்லாம் விட இப்போ சொல்ல போகிற ஒரு 2 ஷூ தான் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் 4000. அது என்னென்ன? ASICS ஜெல் எக்ஸைட் 10 அண்ட் பல்ஸ் 16. இதில் என்னோட ஃபேவரட் என்னென்னா ஜெல் எக்ஸைட் 10. அதுக்கு சின்ன ஒரு ரீசன் தான். பல்ஸ் வந்து இட்ஸ் அ மினியேச்சர் ஆஃப் நிம்பஸ் 26, 7, 25, whatever you want to compare it. ஸோ இது வந்து நிம்பஸ் 27. நிம்பஸை அப்படியே மினியேச்சராக கொடுக்கறது தான் பல்ஸ் 16. அவங்களோட இன்டென்ஷனே நிம்பஸை வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் கொடுக்கணும். அதே எக்ஸாக்ட் டிசைனில் இருக்கும். அதில் நான் ரன் பண்ணியிருக்கேன், அதில் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், அதை நான் சேல் பண்ணிட்டேன் நம்மளோட ஃபாலோவருக்கு ஒருத்தருக்கு. ஸோ சூப்பராக இருக்கும். அதோட மினியேச்சர் வெர்ஷன் லைட் வெயிட் 250 கிராம் தான் இருக்கும். அண்ட் தென் ஃபோமோட டிசைன் பேட்டர்ன் அப்படியே தான் இருக்கும். அதில் யூஸ் பண்ணியிருக்க ஃபோம் ஆம்ப்ளி ஃபோம். அதுலேயும் வந்து உங்களுக்கு வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்க வந்து ஃப்ளைட் ஃபோம். எக்ஸைட் 10ல் தான் ஆம்ப்ளி ஃபோம் ப்ளஸ். ஸோ எக்ஸைட் 10 ஏன் எனக்கு பல்ஸை விட பிடிச்சிருது அப்படின்னா அது என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு வந்து என்னோட ரைட் லெக் வந்து டோ வந்து கொஞ்சம் ஒயர்டாக இருக்கும். எனக்கு பல்ஸ் வந்து எனக்கு அந்த டோ கரெக்டாக அந்த டோ பாக்ஸில் வந்து ரப்பிங் சென்சேஷன் இருந்துச்சு ஆஃப்டர் 8 கிலோமீட்டர். பட் எக்ஸைட்டில் அது இல்லை. எக்ஸைட்டில் வந்து தோ ஹைட் இல்லை, டோ பாக்ஸ் ஹைட் இருக்காது, பட் பல்ஸில் ஹைட் இருக்கும், பட் அந்த வித் இருக்காது. இதில் வித் இருக்கும், டோ பாக்ஸ் ஹைட் இல்லை. எனக்கு டோ பாக்ஸ் ஹைட் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, ரப்பிங் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சேன். பிகாஸ் டோ பாக்ஸ் ஹைட் இல்லைனா ரப் நடக்கும், ரப்பிங் மேலே நடக்கும். பட் அந்த ரப்பிங் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக அன்கம்ஃபர்டபுளாக இல்லை. பிகாஸ் அந்த மேலே இருந்த அப்பர் வந்து சாஃப்டாக இருந்தனால ஐ டோன்ட் ஃபீல் எனி டிஸ்கம்ஃபர்ட். அதனால் ஐ பிக் எக்ஸைட் 10 ஓவர் தி பல்ஸ் 16. பட் இஃப் யூ கெட் எனி ஆஃப் தீஸ், உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து யூ வாண்ட் அ மினியேச்சர் ஆஃப் 26, 27 நிம்பஸ்னா பல்ஸ் 16. இல்லைனா எனக்கு தெரியாதுங்க, கண்ணை மூடிக்கிட்டேன், எனக்கு வந்து 4000 ரூபாய்க்குள்ள பெஸ்ட்டு ரன்னிங் ஷூ சொல்லுங்கள் ஐயா அப்படின்னு நினைங்கன்னா பல்ஸ் ஜெல் எக்ஸைட் 10 தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு ஷூ. இது 4000 ரூபாய் கேட்டகரியில். எனக்கு அது க்ளோஸ்னஸ். வெர்சா பிளாஸ்ட் வந்து ஐ திங்க் 7000 ரூபாய்க்கு லான்ச்சிங் ப்ரைஸ்னு நினைக்கிறேன். பட் 7000 ரூபாய்க்குலாம் சத்தியமாக ஒர்த்து இல்லை. எக்ஸைட் 10 பல்ஸ் 16 3500 ரூபாயோ 4000 ரூபாய் இல்லை. அதோட ரீட்டைல் ப்ரைஸ் சம்மேர் 8000, 9000. கண்டிப்பாக அதுக்கெலாம் சத்தியமாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எந்த ஷூவும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் சொல்கிறது ஹாஃப் 6 months in a year நீங்கள் இந்த 2 ஷூ 4000 ரூபாய்க்குள்ள பார்க்கலாம். இன்றைக்கே எக்ஸைட் 10 3000 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது, பல்ஸ் 3500 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குது. லிங்க்கை நான் ப்ராடக்ட்டில் ஷேர் பண்ணுறேன், விருப்பப்பட்ட அங்கே போய் நீங்கள் வாங்க. இது வந்து ஒரு சப்ளாஸ் ரீட்டைல் ப்ரைஸ் 7000 ரூபா, அதுக்கெலாம் சத்தியமாக ஒரு தேவை. பட் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் மிட் சோல் ஆம்ப்ளிஃபோம் ப்ளஸ், நமக்கு பிடிச்ச ஆம்ப்ளிஃபோம் ப்ளஸ். பட் எக்ஸைட்டில் இருக்கிற மாதிரி இது இருக்கானா? எக்ஸைட்டை விட இது இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் அண்ட் அதை விட இது கொஞ்சம் டென்ஸராக இருக்குது. காரணம் என்னென்னா எக்ஸைட்டோட வந்து ஸ்டாக் ஹைட் வந்து இது அதை விட கொஞ்சம் அதிகமான ஸ்டாக் ஹைட். அண்ட் இந்த லோ ட்ராப் இல்லை. எக்ஸைட் வந்து லோ ட்ராப் பல்ஸை விட, இது வந்து பல்ஸ் மாதிரியான ஒரு ட்ராப் 8 mm. எக்ஸைட் வந்து ஐ ஃபெல்ட் லைக் இட் வாஸ் லெஸ் தென் 8, ப்ராபப்ளி குட் பி 6 mm ட்ராப். ஸோ ட்ராப்பை ஏன் சொல்கிறோன்னா, திரும்பி ட்ராப் லோவாக இருந்தால் காஃபும் ஆங்கிளும் தான் அடி வாங்கும். ட்ராப் அதிகமாக இருந்தால் 8 mm மேலே இருந்துன்னா நீயும் ஹிப்பும் தான் அந்த அடி வாங்கும். அடி வாங்குறது தப்பு இல்லை. எது உங்களுக்கு அடி வாங்கணும், எந்த பாட்டு உங்களுக்கு அடி வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணிப்பேன். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஆங்கிள் காஃப் அடி வாங்கினா பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் ஓடி பழகினால எனக்கு ஆங்கிள் காஃப்லாம் அடி வாங்கலாம். நீயும் ஹிப்பும் எனக்கு அடி வாங்கக்கூடாது. ஹில் ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களுக்கு நீயும் ஹிப்பும் அடி வாங்கும். 4 foot ஸ்ட்ரைக் பண்ணுறவங்களுக்கு ஆங்கிள் அண்ட் காஃப்
அடிவாகும். இது லாஜிக், இது வந்து அந்த ரன்னிங் டைனமிக்ஸ். பட் உங்களுக்கு சில பேருக்கு நீ ஹிப் ப்ராப்ளமாக இருக்கும், அதில் ஆல்ரெடி இன்ஜுரி இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து லோ ட்ராப் போய்க்கோங்க, நான் என்ன ஆங்கிள் காஃப் அடி வாங்கிக்கிறேன்பாங்க. அதனால் ஐ கீப் ரிப்பீட்டிங் ஆல் த ட்ராப் ஹியர். ஸோ வெர்சா பிளாஸ் இதை நான் எவ்வளோக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஐ won't recommend more than 4,000 rupees. ஏன் அப்படின்னா 5,000க்கு ஆர் ஈவன் ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் 5,000 அந்த கேட்டகரியில். பிகாஸ் 5,000ல் ஒர்த்தான குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த வகையில் டிஃப்ரென்ஸ், இப்போ எக்ஸைட் 10லையும் தான் நீங்கள் ஆம்ப்ளிஃபார்ம் கொடுக்குறீங்க, இதுலேயும் தான் கொடுக்குறீங்க. அப்போ இது என்ன டிஃப்ரென்ஸ்? நான் ஏன் அதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் ஏன் அதிகமாக கொடுத்து வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கான ஒரு ஷூ. ஒரு நோவா பிளாஸ்ட் பட்ஜெட் நோவா பிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ராக்கர் பாருங்கள், ஆனால் இது லைட்டர் கொடுத்துருக்க ஆம்ப்ளிஃபார்ம் நல்ல டென்சராக கொடுத்தனால இதில் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் போகலாம். இப்போ எக்ஸைட் 10லாம் வந்து அதோட ஆவரேஜ் பேஸ் எல்லாம் என்ன கேட்டிங்கன்னா 6 நிமிஷத்துக்கு மேலே தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 அது. இது வந்து நீங்கள் 5 நிமிஷம் பேஸில் கூட ஓடலாம். அந்த பேஸையும் சிம்பிளாக நோவா பிளாஸோட மினியேச்சர் தான். மினியேச்சர்னால் டிசைன் வைஸ் எல்லாம் மட்டும் சொல்ல மாட்டேன், ஓவராலாக அதோட அந்த ப்ரொஃபைல், ஷூவோட ப்ரொஃபைல் அதுதான். ஸோ அதனால் 5,000க்குள்ளே உங்களுக்கு காசு இருக்குது, ஒரு நல்ல டீசெண்டான ஷூனா வெர்சா பிளாஸ்ட். அண்ட் தென் எனக்கு வந்து 10,000 ரூபா, இப்போ 5,000 ரூபாயிலிருந்து டேரெக்டாக 10,000 ரூபா ஏன் போகிறோன்னா, இடையில 2-3 ஷூஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் பிகினர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நோசா ட்ரைலாம் வந்துடாதீங்க. நோசா ட்ரைலாம் பிகினர்ஸ் ரெக்கமெண்டே நான் பண்ணதே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட வந்து ப்ரோ நோசா ட்ரை வாங்கினா எனக்கு வந்து கால் வலிக்குது ப்ரோ. கால் வலிக்க தான் செய்யும். நோசா ட்ரையில் வந்து ஸ்டெபிலிட்டியே இருக்காது. ஏன்னா அதோட அக்ரஸிவ் ராக்கர், அது வந்து ஈவோஎஸ்எல்லோட காம்படிட்டர் மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு. எஸ், நான் ஸ்லோவாக தான் அதில் ஓடினேன். எனக்கு ஆங்கிள் அண்ட் காஃப்லாம் அந்த லெவல் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் ஓடுனால எனக்கு மசில்ஸ் அடாப்ட் ஆயிடுச்சு. ஆனால் நிறைய பிகினர்ஸ் அடாப்ட் ஆகாது, அதனால் ஐ ஓன்ட் ரெக்கமெண்ட். பட் அஃப்கோர்ஸ் ஃபார் த ப்ரைஸ் தட் வி ஆர் பேயிங் ஃபார் நோவா பிளாஸ்ட் இஸ் ரிட்டர்ன் வேல்யூ இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹையர் தேன் எனி அதர் ஷூ இன் த மார்க்கெட். பட் அதுக்காக நம்ம சொல்லிட முடியுமா? அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ அடுத்தபடியாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா, 10,000 ரூபாய்க்கு ரீட்டைல் ப்ரைஸில் லான்ச் ஆகிருக்க டைனா பிளாஸ்ட் 5, இது வந்து 8,000 ரூபாய்க்கு ஃப்ளிப்கார்ட் அண்ட் அதர் சைட்டில் இருக்குது. இதோட ப்ராடக்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஷூ 8,000 ரூபாய்க்கு ஒர்த்தானா? டெஃபினட்டாக ஒர்த்து. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் மிட் சோல் எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸ். நம்மளோட எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸை பற்றி சொல்லவே தேவையில்ல, எல்லா வீடியோலையும் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபோம் நோவா பிளாஸ்ட் 4ல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபார்முலேஷன் நல்ல ஒரு பலூனில் ஓடுற மாதிரி, அதாவது டென்சர் பலூனில் ஓடுற மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரிலாம் இல்லை. இதுவுமே நோவா பிளாஸ்ட்டை மினியேச்சர் ஆஃப் நோவா பிளாஸ்ட். இது வெர்சா பிளாஸ்ட் இங்கே பாருங்கள், டிட்டோவாக இருக்கும். பட் இதில் அட்வான்ஸ்டு ஃபோம், அதனால் 8,000 ரூபாய் கண்டிப்பாக கொடுக்கலாம். அது மட்டும் இல்லை, இதோட ஓவரால் டியூரபிலிட்டி நோவா பிளாஸ்டோட அதிகமாக வரும். அது அகைன் இந்த இடத்துல நீங்கள் என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி டியூரபிலிட்டி அதிகமாக வந்தால் பிரீத்தபிலிட்டி கம்மியாக வரலாம், கம்ஃபர்ட்னஸ் கம்மியாக வரலாம். அதுதான் இங்கே வந்து அப்பர் வந்து நல்லா திக்கான ஜாக்கார்ட் மெஷ் கொடுத்ததுனால பிரீத்தபிலிட்டி நோவா பிளாஸ்ட் மாதிரி வராது. நோவா பிளாஸ்ட் வந்து ரேசிங் ஷூவில் இருக்கிற பிரீத்தபிலிட்டி வரும். அந்த அளவு தின்னான நிறைய பிரீத்தபிள் ஹோல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஷூ. இது வந்து நல்லா திக்கான அப்பரு, அதனால் உங்களுக்கு வந்து பிரீத்தபிலிட்டி கம்மியாக வரும். அண்ட் கம்ஃபர்ட்லாம் பிரச்சனை, அதாவது இந்த ஃபோம் அதாவது இந்த அப்பர் நம்மளோட காலை தொடும்போது வரக்கூடிய கம்ஃபர்ட் அது நல்லா தான் வரும். நோவா பிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மேலே கொடுத்துருக்க அந்த மெஷ் நம்ம காலில் படும்போது நரநரன்னு தான் இருக்கும். பிகாஸ் அது வந்து ஃபைபர் லைக் மெஷ் மெட்டீரியலில். பட் அந்த பிரீத்தபிலிட்டி இருக்கனால உங்களுக்கு நல்ல கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகிடும். அதுதான் ஒன்று. அண்ட் இந்த ஃபோம் வந்து நோவா பிளாஸ்ட் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்ப்ரிங்கியாக இருக்கும். இது அப்படிலாம் நல்லா டென்ஸராக கொடுத்துருப்பாங்க. அதனால் ஸ்லோவாக ஓடும்போது நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். நோவா பிளாஸ்ட் பிகினர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அன்லஸ் யூ ஹேவ் ஸ்ட்ராங் ஆங்கிள் காஃப் அண்ட் தென் யூ டோன்ட் மைண்ட் சாஃப்ட்னஸ். இதெல்லாம் வந்து எனக்கு எதுன்னு பற்றியும் தெரியாது. ஷூவோட ப்ரிஃபரன்ஸே எனக்கு இல்லைங்க. ஒரு ஷூ சொல்லுங்கள் 8,000 ரூபாய்க்குன்னா, 8,000 ரூபாய்க்குள்ளே அப்படின்னா டைனா பிளாஸ்ட். ஆனால் இதுக்கும் இதில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னா, இதுவும் அக்ரெசிவ் ராக்கராக இருக்கும். ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஓடுவீங்க, 5 நிமிஷம் பேஸ்லையும் ஓடக்கூடிய ஆளாக இருக்கிறீங்க. 5 நிமிஷம் பேஸில் ஹாஃப் மேரத்தான் ஓடுவீங்க. எனக்கு ஒரு ஷூ டியூரபிளாக வேணும்னா இந்த ஷூ அதே அவுட் சொல்லலாம் ஏசிஎஸ் ஹை ப்ரஷ்ன்றப்ப தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேயே ஏண்டா நீ தான் Cumulus 27 தான் பெஸ்ட்டு ஷூ ஆஃப் 2025 ஃப்ரம் ஏசிக்ஸ் சொன்னீங்க, இப்போ என்னடா இதை சொல்லிட்டு இருக்க நீங்கள் கேட்கலாம். வரேன், 2025 மட்டும் இல்லை, இன்னுமே எனக்கு Cumulus 27 தான் பெஸ்ட்டு ஷூ ஃப்ரம் ஏசிக்ஸ்ன்னு சொல்லுவேன் என்னோடய ப்ரொஃபைலுக்கு. நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டேன். 5 நிமிஷம் பேஸுக்கு மேலே 12 நிமிஷம் பேஸ் வரைக்கும் யாரெல்லாம் ஓடுறீங்க பிகினர்ஸ், எனக்கு ப்ரொனேஷன் இஷ்யூ இல்லை, அதாவது ஆங்கிள் ப்ரொனேஷன் இஷ்யூ இல்லை. அண்ட் ஐ ஹாவ் நியூட்ரல் ஆர்க், ஹை ஆர்க் அண்ட் ஐ நீட் ஒரு ஸ்டேபிளான ரொம்ப சாஃப்டாலாம் பிடிக்காது எனக்கு ஒரு ஷூ. ஃபோம் வந்து 800 கிலோமீட்ரு
நின்று பேசணும், சூப்பரான ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபீல் உள்ள ஒரு ஷூ வேணும்னா இதை அடிச்சுக்க. எனக்கு இந்த கேட்டகரியில், அதாவது Cumulus 26 ஈவன் ரைட் நவ் இட் இஸ் கோயிங் ஆன் ஃபார் அ சேல் அண்டர் 8,000. 5,500 நம்ம ஃபாலோவர்ஸ் வாங்கியிருக்காங்க நம்ம ஃப்ளிப்கார்ட் ப்ராடக்ட்லேருந்து. மினிமம் 7,000 உங்களுக்கு கிடச்சிடும். அண்டர் 8,000 இப்போ நான் சொன்ன ஷூஸ்லேயே பெஸ்ட்டு ஷூனா அது Cumulus 27. உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 8,000 இருக்குன்னா கண்ணை மூடிட்டு இதை வாங்க. இதை விட இது எந்த வகையில் இப்போ நல்லது அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் 5 minutes ஸ்பேஸில் நீங்கள் இதில் ஓடலாம். பிகாஸ் இது நோவா பிளாஸ்டோட மினியேச்சர். அதனால் நீங்கள் 5 minutes ஸ்பேஸில் ஓடுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா ஃபோம் வந்து இதை விட இது ஃபோம் வந்து டென்சராக இருக்கும், ஃபோமராக இருக்கும், ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் கம்ஃபர்ட் வைஸ், சாஃப்ட் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Cumulus 27 இஸ் த வின்னர், அடிச்சிக்கவே முடியாது. அதனால் இங்கே வேணும்னா அந்த 8,000 எனக்கு எதை பற்றி எதுவுமே தெரியாதுப்பா, நான் இப்போ தான் வரேன், எனக்கு ஒரு ஷூ ப்ரீமியமான ஷூ Cumulus 27 all the way to go. and ஒரு ஷூ விட்டுட்டேன் 5,000 ஆனால் நான் அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஷூ வந்து எனக்கு வந்து இட்ஸ் நாட் ஃபார் ப்ராப்பர் ரன்னிங் சொல்லுவேன். GT 1013 சொல்லுவேன். அது வந்து இட்ஸ் அ ஸ்டெபிலிட்டி ஷூன்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்டெபிலிட்டி ஃபீச்சர் எல்லாம் ஃபீல் பண்ண முடியாது. பட் இட் இஸ் அமேசிங் வாக்கிங் ஷூ. ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அது எப்படின்னு தெரில, ரன்னிங்க்கு எனக்கு அந்த லெவலுக்கு லைக் அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஃபீச்சர் இல்லை. அதாவது ஸ்டெபிலிட்டிக்கு என்ன தேவை, அதில் 3D கைடன்ஸ் தான், 4D கைடன்ஸ் யூஸ் பண்ணலை, 3D கைடன்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான். ஆனால் என்னால் எனக்கு அந்த ஸ்டெபிலிட்டி ஃபீச்சர் கிக்கின் ஆச்சானா இல்லை, எனக்கு அது ஃபீலே ஆகலை. அதனால தான் நான் அதை 5,000 கம்மியாக கூட நான் லைக் 5,000 கம்மியாக ஒரு ஷூ வாங்கணும் எனக்கு ஸ்டெபிலிட்டினா அதை சொல்ல மாட்டேன். உங்களுக்கு உண்மையிலுமே ஆங்கிள் ப்ரொனக்ஷன் இருக்குது, ஆங்கிள் ப்ரொனக்ஷன்னா இல்லை அப்படின்னா ஒரு 3,000 4,000 நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். மற்றபடி ஆங்கிள் ப்ரொனக்ஷன் இருக்குது எனக்கு 8,000 ஒரு ஷூன்னா ஆக்சுவலி அன்ஃபார்ச்சுனேட்லி GT 2013 அக்ராஸ் இந்தியா எல்லா இடத்துலையும் சேல் ஆகிடுச்சு. ஆன்லைனில் சொல்கிறேன், ஏன்னா அந்த லெவலில் ஆஃபர் கொடுத்தாங்க. ஸ்டில் உங்களுக்கு கிடச்சதுன்னா தயவு செய்து வாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ அண்டர் 8,000, ஹை டியூரபிலிட்டி, பெஸ்ட்டு 3D கைடன்ஸ் சிஸ்டம் இந்த மார்க்கெட். அதாவது ஸ்டெபிலிட்டிக்கு ஆங்கிள் ப்ரொனேஷன் ஆகும்போது சப்போர்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் பேர், அவங்களோட சிஸ்டம் பேர் 3D கைடன்ஸ் சிஸ்டம். ஹை டியூரபிலிட்டி சொன்ன நல்லா சூப்பரான கம்ஃபர்ட்டான ஒரு ஷூ. அதில் ஒரே ஒரு ஷூ நேராக இருக்கும், 4 foot வந்து இது ரொம்ப லாங் ஷூவாக இருக்கும். அதனால் எனக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இருந்ததுனால நான் ஒரு 1/2 inch அதிகமாக போயிட்டேன். அதனால் என்ன ஆச்சுன்னா ஷூவே கொஞ்சம் பெருசாகிடுச்சு. பட் உங்களுக்கு ஒய்டர் ஃபிட்டாக இருந்ததுன்னா நீங்களும் தயவுசெய்து half size இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஃபார் த ஃபிட். எனக்கு இந்த இடத்துல ரொம்ப ஸ்னக் ஃபிட்டாக இருந்துச்சு. அது ஒரே ஒரு பிரச்சனை தான். மற்றபடி அந்த 6,000 ரேஞ்சுக்கே நம்மளோட ஃபாலோவர்ஸ் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாங்க. 8,000 கம்மியாக கிடச்சாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஃபார் ஸ்டெபிலிட்டி. இப்போது 10,000 முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே ஒரு ஷூனா இதுதான். அதாவது எனக்கு வந்து 15,000 ஒரு ஷூ சொல்லுங்கள் பிகினர் அப்படின்னா அந்த ஷூ தான். இதில் ஃபில்டரே இல்லை, வேறு எந்த ஃபில்டருமே தேவையில்லை. எப்படி 8,000 10,000 எனக்கு எதுவுமே தெரியாது ஷூவை பற்றி, 10,000 ப்ரீமியமான ஒரு ஷூ Cumulus-ஓ, 5,000 எப்படி 4,000 எப்படின்னு நான் ஜெல் எக்ஸைட் 10 சொல்லணும். 15,000 பிகினருக்கு எனக்கு எதை பற்றியுமே தெரியாது ஒரு ஷூ சொல்லுங்கள் அப்படின்னா இந்த ஷூ தான், நோவா பிளாஸ்ட் 5. இதை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்பர் 1 ஷூ இன் 2025 ஃப்ரம் ஸ்ட்ராவாவோட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணி ஒரு ஷூ. இந்த ஷூ வந்து ரொம்ப லைட் வெயிட், 250 கிராம் என்னோட UK ஹைட்டுக்கு. Cumulus-உம் 260 to 270 கிராம், டேனர் பிளாஸ்ட் 260 கிராம். ஸோ இந்த ஷூ செம்ம சாஃப்டாக இருக்கும், செம்ம ஸ்ப்ரிங்கியராக இருக்கும். அதாவது கிரேசி இந்த ஜூம் எக்ஸ் நைக்கி மாதிரி இருக்காது, பட் இது கொஞ்சம் ஸ்ப்ரிங்கியராக இருக்கும். அதாவது ட்ராம்போலின் மாதிரி இருக்கும். இதில் ஒரு 30 கிலோமீட்டர் லாங் ரன் போனேன், சான்ஸே இல்லை. லைக் ஒவ்வொரு கிலோமீட்டரும் எனக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது அந்த மாதிரி ஃபீல் வந்து எல்லா ஷோலையும் கொடுத்துட முடியாது. அந்த ஃபன் ஃபேக்டர் உங்களுக்கு வந்து Cumulus இருக்குமானா அந்த ஃபன் ஃபேக்டர் இருக்காது. ஆனால் அதில் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ்னா ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதாவது ஓடும்போதே எனக்கு எனக்கு ஸ்டேபிள்னஸை பற்றி, அதாவது என்னோட லோவர் பாடி முட்டிக்கு கீழே இருக்கிற மசில் மட்டும் ஒர்க் பண்ணும்பா அப்படின்னா அது Cumulus 27. முட்டிக்கு மேலே வரைக்கும், அதாவது ஹிப் வரைக்கும் மேலே போகணும்னா நோவா பிளாஸ்ட் 5 இஃப் யூ டோன்ட் ஹேவ் ஸ்டெபிலிட்டி. பிகாஸ் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால இந்த ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பவுன்ஸாக இருக்கிறனால நீங்களே மேனுவலாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரே விஷயம் தான். மற்றபடி இஃப் யூ வாண்ட் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் அண்டர் 15,000 நோவா பிளாஸ்ட் 5. இதில் FF Blast Max அவங்களோட சுப்பீரியர் ஃபோன் இந்த FF Blastல அந்த லைனப்பில். நெக்ஸ்ட் நோவா பிளாஸ்ட் 5ல தே கோ வித் டர்போ, FF டர்போ ஃப்ளைட் ஃபோம்னா ஒன்றும் இல்லை, அவங்களோட ட்ரைடன்ட் டெஸ்ட். அதுலேருந்து ஃப்ளைட் ஃபோம் இதுக்கு முன்னாடி எதில் யூஸ் பண்ணியிருந்தாங்க, Pulse 16ல். அதுக்கப்புறம் FF ஃப்ளைட் ஃபோம், ஃப்ளைட்
ப்ளஸ்லாம் இல்லை, எஃப்எஃப் ப்ளஸ் இல்லை, எஃப்எஃப் பிளாஸ்ட், அதுக்கப்புறம் பிளாஸ்ட் ப்ளஸ்ஸு, பிளாஸ்ட் மேக்ஸு, பிளாஸ்ட் டர்போ. டர்போ தான் சூப்பர் பிளாஸ்ட் ஃபஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் எஃப்எஃப் பிளாஸ்ட் மேக்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எஃப்எஃப் டர்போக்கெலாம் அதுக்கப்புறம் வந்து டர்போ வந்துருச்சு. டர்போலேயே டர்போ எஃப்எஃப் லீப் வந்துருச்சு. ஸோ டர்போ ஸ்கொயர் தான் இப்போ வந்து தே லான்ச்ட் இன் சூப்பர் பிளாஸ்ட் 3 அண்ட் மெகா பிளாஸ்டில். ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஷூ. இப்போது நம்பர்ஸ் 27, இது யாருக்குப்பா? நீ தான் நோவா பிளாஸ்டர் சொல்லிட்டு, அப்போ இது யாருக்குப்பான்னு கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, 90 கிலோவுக்கு மேலே இருக்கிறீங்க, என்ன 15,000 ரூபாய்க்குள்ள ஒரு ஷூ அப்படின்னா நோவா பிளாஸ்டரில் நம்பர்ஸ் 27 தான் சொல்லுவேன். ஸோ இதுதான் அந்த ஒரே டிஃப்ரென்ஸ், வேறு எதுவுமே இல்லை. 90 கிலோவுக்கு மேலே இருக்கீங்க, 15,000 ரூபாய்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ இந்த இண்டஸ்ட்ரி கொடுப்பா ஃப்ரம் ASICS அப்படின்னா நம்பர்ஸ் 27. 28 லான்ச் ஆகிடுச்சு. எனக்கு பர்சனலி நான் ஒரு 6 வெர்ஷனை ட்ரை பண்ணேன், 22, 23, 24, 25, 26, 27. அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெர்ஷன்னா நம்பர்ஸ் 27. நின்று பேசுவோம் 1000 கிலோமீட்டர். வாக்லாம் நீங்கள் வந்து ஆஃபீஸ்லாம் எனக்கு 4 நாளாக நாம இருக்குது. நம்பர்ஸ் 27லாம் நான் வந்து ஆஃபீஸ் போட்டு போனேன். 22, 23, 24, 26 அதெல்லாம் வந்து தேயிற அளவுக்கு ஓட்டிகிட்டு போனேன். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், இதை ஏன் பெஸ்ட் சொல்லலாம், 20 அந்த நான் இப்போ சொன்ன ஷூஸோட டியூரபிலிட்டிலாம் விட இதெல்லாம் வந்து அமேசிங் டியூரபிலிட்டி. ஸோ 15,000 ரூபாய்க்குள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ இந்த இண்டஸ்ட்ரி ஃபார் ஹெவி ரன்னர்ஸ். மோர் தென் 90 kgக்கு மேலே இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷூ தான். ஸ்லோ ரன், லாங் ரன், ஹாஃப் மேரத்தான், ஃபுல் மேரத்தான், அல்ட்ரா மேரத்தான், எஃப்எஃப் பிளாஸ்ட் ப்ளஸ் சூப்பரான ஒரு டியூப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும், டியூப்பில் ஓடுற மாதிரி இருக்கும். நல்ல ப்ரீத்தபிள், நல்ல டோ பாக்ஸ் ஹைட் இருக்குது, டோ பாக்ஸ் ப்ளே பண்ணலாம் உங்களோட டோஸை. ஸோ எல்லாமே பர்ஃபெக்ட், இதை பற்றி பேசணும் அவசியமே இல்லை. அப்போது கைனோ என்னடா சொல்லுது அப்படின்னா, அதே தான் 15,000 ரூபாய்க்குள்ளே 90 கிலோவுக்கு மேலே இருக்கீங்க, எனக்கு ஒரு ஷூ, எனக்கு வந்து ஃப்ளாட் ஃபீ இருக்குது, ஓர் பொனேஷன் இருக்குது அப்படின்னா கயனோ 31 ஆர் 32, திஸ் இஸ் 32. இல்லை எந்த ஷூவாக நீங்கள் வேணால் போகலாம். 31 ஆஃபரில் போச்சுன்னா தயவு செய்து இதை வாங்குங்க. இதுக்கும் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸில் ஒரு 10% to 20% தான். அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிவியர் ப்ரொனேஷன் இருக்கிறவங்கள தான் இந்த ஷூ. இது 31 ஆர் 32, 31 ஆஃபரில் 10,000 ரூபாய்க்குள்ளே போது. நான் லிங்கை ஷேர் பண்ணுறேன், அதை வாங்குங்க. இது 17,000 ரூபாய். உங்களுக்கு வந்து எனக்கு லேட்டஸ்ட் கிரேட்டஸ்ட் இதுதான் வேணும், மணியை பற்றி கவலையே இல்லை அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் 32. அதை ஸோ இதுதான் அந்த 15,000 17,000 கண்ணை மூடிட்டு ஒரு ஷூ ஃப்ளாட் ஃபீ ஓப்பனேஷனுக்கு அப்படின்னா இந்த ஷூ லெஸ் தென் 90 kg. இதுவும் அதுவும் more than 90 kg. If you are less than 90 kg, for this you have to go with GT 2013 or 14. For Nimbus, of course, Nova Blast we have. If you want stability, Cumulus. ஸோ இதுதான் அந்த இது. இப்போது இதுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கான், அவன் யார்? அவன் தான் சூப்பர் பிளாஸ்ட் 2. அதில் வந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரன் பண்ண நம்ம ஃபாலோவர்ஸுக்கு தான், நம்ம ஒன் ஆஃப் த ஃபாலோவருக்கு தான் நான் அதை விற்றேன். ரொம்ப ஜெனரஸாக வாங்கிக்கிட்டாரு. எனக்கு வந்து மனசே இல்லை அந்த ஷூவை கொடுக்கறதுக்கு. பிகாஸ் என்னோட கோட் ஆஃப் த ஷூஸ் லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி யோசிக்கலாம் மாட்டேன். எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு சூப்பர் பிளாஸ்ட் ஷூன்னு சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் யோசிப்பேன் எத்தனை ஷூ நம்ம ட்ரை பண்ணுவோம், அதில் எதுலாம் வரும். ஏன்னா அந்த லெவலுக்கான பெஸ்ட்டு ஷூ அது எனக்கு தெரியல. எனக்கு பேலன்ஸ்டு ஃபோம் பிடிக்கும், லைட் வெயிட்டு, எக்ஸ்ட்ரீம்லி எனர்ஜி ரிட்டன், எக்ஸ்ட்ரீம்லி ப்ரீத்தபிள், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்டேபிள். என்ன அதை எனக்கு என்னெல்லாம் ஒரு ஷூவில் வேணுமோ அதை வந்து 100 out of 100லாம் பண்ணலை. பட் ஆனால் ஒரு 80 to 85% பண்ணிட்டாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு க்ளோசஸ்ட் டு த பர்ஃபெக்ஷன் ஃபார் மீ, ஃபார் மை ப்ரொஃபைலுக்கு நான் சொல்லுவேன். சூப்பர் பிளாஸ்ட் 2 இப்போ அது யாருக்கு செட் ஆகும்னா, யாருக்கு வேணாலும் செட் ஆகும். 70 kgக்கு மேலே இருக்கிறவங்க, 70 kgக்கு மேலே இருக்கிற 120 130 கிலோக்குள்ளே இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற எல்லாருக்குமே பிகினர்ஸாக இருக்கீங்க, எனக்கு ஒரு ஷூ பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்லுங்கப்பா அப்படின்னா சூப்பர் பிளாஸ்ட் 2. சூப்பர் பிளாஸ்ட் 3 லான்ச் ஆக போகுது இன் 2 weeks. மெகா பிளாஸ்ட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது ரொம்ப அது எக்ஸ்ட்ரீம்லி பவுன்சி, நீங்கள் நடந்தாலே அது உங்களை தள்ளும். அந்த மாதிரியான ஒரு ஃபோமை கொடுத்து வச்சுருக்காங்க. எஃப்எஃப் டர்போ ஐ திங்க் எஃப்எஃப் லீப். அதனால் அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். சூப்பர் பிளாஸ்ட் 2 கண்டிப்பாக சொல்கிறேன். சூப்பர் பிளாஸ்ட் நான் அட்டாச் பண்ணுறேன் ப்ராடக்ட் லிங்கை. சூப்பரான ஒரு ஷூ, 1000 கிலோமீட்டரில் அதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு ஷூ. ஸோ அது வந்து 22,000 ரூபாய். 22,000 ரூபாய்க்கு ஒரு 2.5 ஷூ தரக்கூடிய லைஃப் அது தந்துடும், அதில் கேரண்டி. அதே மாதிரி 2.5 ஷூவில் கிடைக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட்னஸ் அதை விட எக்ஸ்ட்ரீம்லி அதிகமாக தரும் அந்த ஷூ. அதனால் அதை நான் வந்து ரொம்ப ஹையாக ரேட் பண்ணுவேன். நிறையா பேருக்கு வந்து
மெகா பிளாஸ்ட் பிடிக்கும்பாங்க. நோ, மெகா பிளாஸ்ட்லாம் வந்து சும்மா. இப்போது ஈவோஎஸ்எல், அடிடாஸ் ஈவோஎஸ்எல்ல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, அடிடாஸ் ஈவோஎஸ்எல்லும் சூப்பர் பிளாஸ்ட்டும் எனக்கு மோரார்லெஸ் சிமிலராக இருக்கும். மெகா சூப்பர் பிளாஸ்ட்டை விடவே ஈவோஎஸ்எல் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கியராக இருக்கும். பட் எனக்கு என்ன தேவை, ஸ்டெபிலிட்டி தேவை, அது ஈவோஎஸ்எல்ல இருக்காது. ஃபார் லாங் ரன் 30, 40, 50, 60, 100 கிலோமீட்டருக்கு அல்ட்ரா மேரத்தானுக்கலாம். ஆனால் அது சூப்பர் பிளாஸ்ட்டில் அது பாட்டுக்கு போயினே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஷூ அது. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. இது வந்து ஒவ்வொரு ப்ரைஸ் செக்மெண்ட்ஸில் நான் ஏசிக்ஸ்லேருந்து பெஸ்ட் ஆஃப் த ஷூஸை பிக் பண்ணி சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் எதை வாங்கணுன்னா நான் ஒவ்வொரு ஷூக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லியிருக்கேன். அதை தயவுசெய்து திரும்பி போய் பாருங்கள். நீங்கள் எந்த ப்ரொஃபைலில் இருக்கீங்க அண்ட் உங்களோட பட்ஜெட் என்னன்றதை செக் பண்ணிவிட்டு அதில் பெஸ்ட்டாக சொன்ன ஷூஸை பிக் பண்ணிவிட்டு ஓடுங்க. உங்களோட ரன்னிங் நல்லா ஃபன்னாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும், இன்ஜுரி ஆக மாட்டீங்க. ஸோ அதனால தான் அந்த ஷூவை நான் செப்பரேட்டாக மேக் பண்ணேன். இந்த ஷூஸோட லிங்க்ஸ் எல்லாம் அகைன் நான் இங்கே அட்டாச் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் அது மூலியமாக வாங்கலாம், இல்லைனா நீங்கள் உங்களோட பிடிச்ச ஸ்டோர்ஸில் போய் வாங்கிக்கலாம். ஸோ யா, தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லவ் யூ ஆல். ஹாப்பி ரன்னிங். பி சேஃப். பீஸ்.